கோலிவுட் திரைப்படங்கள்ல தரமான தமிழ் படங்களை கொடுத்து வருபவர் தான் மாரி செல்வராஜ் அவர்கள். இவருடைய இயக்கத்துல தற்போது பைசன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸிற்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. கடந்த சில வாரங்களாகவே இந்த படம் தொடர்பான ப்ரொமோஷன் பணிகள்ல படக்குழு கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்மையில செய்தியாளர்களை சந்தித்து பைசன் பற்றி இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட பேசியிருந்தார். அப்போது படத்துடைய டைட்டில் குறித்து அவர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். இது வரைக்குமே அவர் இயக்கிய படங்களுக்கு தமிழ்ல டைட்டில் வைத்த நிலையில தற்போது ஆங்கிலத்துல தலைப்பு வச்சிருக்காரு. இது குறித்து தற்போது செய்தியாளர்களிடம் பேசியுள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ், பைசன் என்னுடைய படத்திற்கு ஆங்கிலத்துல டைட்டில் வைத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டை தாண்டி படத்தை கொண்டு செல்வதற்கு பொதுவான டைட்டில் வைக்குமாறு சொன்னாங்க. இதன் காரணமாகவே பைசன் படத்துடைய தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஓடிடி அப்படின்னு வரும்பொழுது பைசன் அப்படின்ற டைட்டில் தான் கண்டிப்பாக உலக அளவுல ரீச் ஆகும். தமிழ்ல டைட்டில் வச்சா அதிக ஆடியன்ஸ் கவராது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இதனடுத்து பாத்தீங்கன்னா பைசன் திரைப்படம் என்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில நேத்தே இந்த திரைப்படத்துடைய ஸ்பெஷல் காட்சிகள் ஒரு சில பிரபலங்களுக்கும் சினிமா டிராக்கர்களுக்குமே போடப்பட்டிருக்கா. அதுல பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி இந்த படத்தை பார்த்துட்டு படக்குழுவிற்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பைசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டுடைய சிறந்த படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம துருவ் விக்ரம் அவர்களுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்தது அப்படின்னு விக்ரமுடைய மகனை புகழ்ந்து தள்ளியுமே இருக்காங்களா. இந்த செய்தி தற்போது வழியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.